இஃப்தாருக்கு நல்ல மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி ஒன்று செய்யலாமா? வாங்க. வேக வச்ச சோயாவை நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 7 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாயை பல்ஸ் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை இது எல்லாத்தையும் பொடியாக சாப் பண்ணிட்டு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு இதோட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் கபாப் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்போவே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது போட்ட உடனே நீங்கள் நம்ம ஸ்பூனை வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ப்ரௌன் கலர் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போட்டு எடுங்க. உங்ககிட்ட சிக்கன் கபாப் மசாலா இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி